தங்கலான் திரை விமர்சனம் விக்ரமினுடைய அசத்தலான நடிப்பிலே வெளிவந்திருக்கின்றது. இந்த திரைப்படம் ஜியான் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் ஆகியோர் நடித்த இந்த திரைப்படத்தில் சிறப்பாக சக்கப்போடு போட்டிருக்கின்றார் இசை ஜிவி பிரகாஷ். ரஞ்சித்தினுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் தங்கலான் பற்றிய ஒரு திரை கண்ணோட்டம் பார்ப்போம். தங்கத்தை தேடியெடுக்க வெள்ளையர்களுக்கு உதவும் தங்கலானாக சியான் விக்ரம் படம் முழுவதும் தனது ஒட்டுமொத்த நடிப்பையும் வெளிக்காட்டி மிரட்டி எடுத்து விட்டார் என்று சொல்லலாம். இந்த படத்தை சியான் விக்ரமின் நடிப்புக்காக மட்டும் ரசிகர்கள் தாராளமாக தியேட்டருக்கு சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஞ்சித் ஏன் கோலார் தங்கச் சுரங்க கதையை கையிலெடுத்தார் என்பதற்கு படம் முழுவதும் அவர் தனது சாதிய அரசியல் பற்றிய வரலாற்றை புத்தர் மற்றும் நாட்டார் வழிபாட்டு முறையில் ஓங்கி ஒலித்திருக்கிறார், அடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. சியான் விக்ரம் ஒரு ஹீரோ என்றால் இன்னொரு ஹீரோவாக இந்த திரைப்படத்திலே இசையிலே விழுந்திருக்கின்றார். ஜிவி பிரகாஷ் தன்னுடைய பின்னணி இசையால் படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி அண்ட் கிரெடிட்ஸ் வரை பின்னணி இசையால் தாங்கி பிடித்திருக்கிறார். உண்மையான பூர்வீக குடி மக்களின் வாழ்வியலையும் அவர்கள் படுகின்ற வலியையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியையும் உணர்த்தும் கதையில் உள்ள பலம் மற்றும் பலவீனங்கள் குறித்து விரிவாக இந்த விமர்சனத்திலே பார்க்கலாம். இந்த தங்கலான் கதை பற்றி சொல்ல போனால், கோலார் பகுதியில் தங்கத்தை தேடி பல அரசர்கள் அலைந்த நிலையில் ஆங்கிலேயர்களும் தங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றார்கள். வட ஆற்காடு பகுதியில் வேப்பூர் கிராமத்தில் உள்ள மக்கள் தான் தங்கத்தை எடுக்க சரியான ஆட்கள் என ஆங்கிலேய துறையான கிளமெண்ட் தங்கலான் இருக்கும் கிராமத்துக்கு வருகிறான். தங்கலான் தனது மனைவி கங்கம்மா மற்றும் தனது குழந்தைகள் மக்கள் என விவசாயம் செய்து வருகிறார்கள். ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஜமீன் என்று சொல்லப்படுகின்ற முத்துக்குமார் மக்களிடமிருந்து நிலத்தை அபகரித்து அவர்களை அந்த நிலத்திலேயே அடிமைகளாக வேலை வாங்கி வருகிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் வெள்ளக்காரனுக்கு தங்கம் தேடுவதில் உதவி செய்ய வேண்டும் என பசுபதி, ஹரி உள்ளிட்ட சிலருடன் தங்கலான் ஆனைமலைக்கு செல்கிறார். தங்கத்தை பற்றியும் அதனை காக்கும் நாகரின தலைவி ஆரத்தி பற்றியும் தனது குழந்தைகளுக்கு விக்ரம் கதை சொல்லும் வழியாக தங்கலானின் பாட்டன் காடையன் ஆரத்தியை வீழ்த்தி சோழ அரசனுக்கு எப்படி தங்கத்தை எடுத்து கொடுத்தான் என்கின்ற கதையையும் காட்டுகின்றனர். தங்கத்தை எடுத்து கொடுத்தால் வெள்ளைக்காரன் நம்மை மேன்மைப்படுத்துவான், நம் அடிமை விலங்கு அகன்று போகும் என தனது மக்களுடன் போராடும் தங்கலானுக்கு தங்கம் கிடைத்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் கதை. தங்கலான் படத்தின் மூலம்தான் சொல்ல வந்த அரசியலை ரஞ்சித் சொல்லியிருக்கிறார். கோலார் தங்க வயலில் பட்டியலின மக்கள் எப்படி வேலை செய்து தங்கத்தை எடுத்து கொடுத்தனர் என்கின்ற கதையுடன் புத்தர் சிலை துண்டிக்கப்பட்டதும், உழைக்கும் மக்களுக்கு நிலம் சொந்தம், ரவிக்கை அணியாத பெண்கள் ஆடை அணிய வைக்கும் காட்சி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும், இந்த நிலத்தின் பூர்வ குடிகள் நாங்கள்தான், வர்ணாசிரமம் எப்படி மூத்த குடிமக்களை பட்டியலின மக்களாக மாற்றியது என அரசியலையும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் ரஞ்சித். தங்கலான் படத்தின் பெரும் பலம் சியான் விக்ரம் தான். தங்கலானாகவும் காடையனாகவும் ஆரன், திப்பு சுல்தான் என இன்னும் பல பரிணாமங்களில் சியான் விக்ரமை காட்டியுள்ள விதமும் அவரும் தனது ஒட்டுமொத்த உழைப்பையும் இந்த ஒரே படத்தில் கொட்டி நடித்திருக்கும் நடிப்புக்காகவே பாடத்தை தாராளமாக பார்க்கலாம். பார்வதியுடன் கொஞ்சுவது, அந்த வயிற்றிலிருந்து நெஞ்சுக்கு கையை கொண்டு செல்லும் காட்சி என ரொமான்ஸ் காட்சியிலும் மனைவி கேட்ட சட்டையை வாங்கி கொடுத்துவிட்டு அதை போட்டுக்கொண்டால் என் பிள்ளைங்க எப்படி பால் குடிக்கும், நான் தான் மூத்த பிள்ளை என பேசும் வசனங்கள் எல்லாமே அடிப்பொலி என்று சொல்லப்படுகின்றது. மஞ்சள் பேயாக காட்டப்படுகின்ற தங்கம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்கின்ற வசனத்தை சரியாக பயன்படுத்திய இடம். ஆராத்தியாக நடித்த மாளவிகா மோகனன், அவரை காட்டும் இடங்களில் வரும் சிஜி காட்சிகள் என அந்த பகுதியும் சிறப்பாக உள்ளது. கிளைமன் துறையாக வரும் டேனியலின் நடிப்பும், பூணூல் மாட்டிக்கொண்டு வைகுண்டத்துக்கு போக வேண்டும் என அலப்பறை செய்யும் கெங்குவாவாக நடித்துள்ள பசுபதியின் நடிப்பும் ரசிக்க வைக்கிறது. இந்த படத்தினுடைய ஒரு பலவீனமாக, ஒரு பிக் பாயிண்டாக சொல்லப்படுகின்றது. ஆஸ்கார் விருது கிடைக்கக்கூடிய ஒரு நடிப்பை சியான் விக்ரம் கொடுத்திருக்கிறார். படத்துக்கு தேவையான கூம்பம்ஸ் இசையை ஜிவி பிரகாஷ் கொடுத்திருக்கின்றார்.
மக்களுடைய துயரத்தை இரத்தமும் சதையுமாக காட்சிப்படுத்தியிருந்தாலே இந்த படம் உலகளவில் கொண்டாடக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் இதில் தேவையில்லாமல் ஆராத்தி, மாயாஜாலன், ஃபேண்டஷி, பேய்க்கதை என பாரஞ்சி திணித்திருப்பது பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் முதல் பாதியில் ஏகப்பட்ட தொய்வு படத்தை ஒரு கட்டத்துக்கு மேல் சோதித்து விடுகிறது. கடைசியில் கிளைமேக்ஸில் சியான் விக்ரம் யார் என சொல்லப்படும் இடமும் பெரிதளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை. குறைகளை தாண்டி சியான் விக்ரமின் நடிப்பு மற்றும் இந்த படத்துக்காக உழைப்பை கொட்டியிருக்கும் அத்தனை டெக்னீசியன்களின் பங்களிப்பு மற்றும் நடிகர்களின் நடிப்புக்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஹாலிவுட்டில் வெளியான அப்கோ, கலிப்டா, அவதார் படங்களைப் போல தமிழில் ஒரு பெரும் முயற்சியாக இந்த தங்கலான் திரைப்படம் பேசப்படுகிறது.